சாலா 2024 தமிழில் தேட்டர் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் மூவி. எஸ்டி மணிபால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. தீரன், ஸ்ரீநாத், ரேஷ்மா மற்றும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதையை பார்த்தரலாம். சிட்டியில் பார்வதி ஒயின் ஷாப் அப்படிங்கிற ஒரு ஒயின் ஷாப் ஒன்று இருக்கும். இந்த ஒயின் ஷாப்பை எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப் மோதிப்பாங்க. இந்த 2 குரூப்பும் பயங்கரமாக ஒருத்தருக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அருள்தாஸ் அப்படிங்கிற குரூப்பில் தான் நம்ம ஹீரோ அடியாளர் இருப்பார். அருள்தாஸ் குரூப்புக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பார். ஹீரோயினு இந்த சரக்கை ஒழிச்சிடணும் அப்படிங்கிற போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ஒரு காதல் அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. எப்படியாவது ஹீரோயினை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருப்பாரு. இப்போ இறுதியில் அந்த ஒயின் ஷாப்பை யார் கைப்பற்றுனா, ஹீரோயினுடைய லவ் என்னவாச்சு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவ ஹீரோ அவங்களுடைய கேரக்டர் தான். ஏன்னா இவர் இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. அந்த ஆக்ஷன் ஹீரோவுக்கு தகுந்தவாறு உடம்புலாம் சும்மா முறுக்கா சும்மா அந்த அளவுக்கு அப்படி வச்சிருக்காரு. ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வச்சிருக்காரு. அதே மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சும்மா செமையாக இருக்குது. அடிச்சு பொழக்கிறாரு. ஒரு 1000 பேர்த்த வந்தாலும் அடிச்சுட்டு வைப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு நம்பலாம். ஏன்னா அவருடைய அந்த உடம்பெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு தான் இருக்குது. குரல் மட்டும் லைட்டாக சிம்பு அவங்களுடைய குரல் வாய்ஸ் வந்திருக்கு. மற்றபடி அவர் கொடுத்த வேலையை சூப்பராக பண்ணியிருக்காரு. இதுதான் இந்த படம் தான் இவருக்கு அறிமுகப்படும். ஆனால் பார்த்தா தெரில. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் ஆக்ஷன் படம் சும்மா அடித்து பந்தாடி இருக்காரு. ஹீரோயின் பற்றி சொல்லணுமா, அவருடைய ஆக்டிங் நல்லா இருக்குது. அவர் மது ஒழிப்புக்கு எதிராக போராடணும், ஒரு இளம் பெண் மது ஒழிப்புக்கு எதிராக போராடணும், அந்த மாதிரியான கேரக்டர் அதில் கச்சிதமாக பொருந்திருக்காரு. அவருடைய சார்பில் அந்த அண்ணாத குழந்தைகளுக்கு அப்படி வளர்ப்பார். அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதேமாதிரி படத்தில் வர எல்லாருமே சூப்பராக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சரக்குனால என்னெல்லாம் பிரச்சனை ஏற்படுது, அன்றாட பாமர மக்கள் சரக்குக்காக எப்படி அடிமையாக இருக்கிறாங்க, இதனால் என்ன பிரச்சனை வரும், இறுதியில் அவங்க லைஃப் என்னவோ மாறும் அப்படிங்கிற கருத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு அதிர்ச்சி, ஒரு திடுக்கிடும் ஒரு கிளைமேக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த கிளைமேக்ஸை பார்த்துட்டு எப்படியாவது 1-2 பேராவது இனிமேல் சரக்கு அடிக்க மாட்டோம்பா அப்படின்னு கண்டிப்பாக இருப்பான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நம்பகத்தை ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருக்காங்க. டீசன் அவங்களுடைய மியூசிக் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபிக் செம்மையான ஒரு விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே படத்துடைய ஸ்டோரிலைன் தான். ஏன்னா இது மாதிரி ஸ்டோரிலைன் நம்ம ஏகப்பட்ட படத்தில் பார்த்துருப்போம். அதே மாதிரி ஸ்டோரியில் கொண்டு வந்துருக்காங்க. ஸ்டோரியில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்லா கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கு. இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்ஸில் ப்ரெடிக்டபுளாக இருக்குது. ஏன்னா பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் வருது. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கலாம். போச்சு சரக்கை பற்றி தான் இவங்க இந்த சரக்கே ஆகாது அப்படின்ட்டு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனால் மெசேஜ் சொல்கிறதுலையே ஏகப்பட்ட எங்கே பார்த்தாலும் சரக்கை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். இந்த படத்தை ஃபேமிலியில் பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியில் பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் சூப்பராக சுமாராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி உங்களிடம் உங்கள் கவி பாருங்கள்.